நல்ல மனிதனாய் பிறப்பதும் நல்ல மனிதனாய் உருவெடுப்பதும் நல்ல சேவை தலைவனாய் அவதரிப்பதும் ஒரு நல்ல தலைவன் தந்தையாய் வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம். ஆம், நாம் இன்று பார்க்கப் போவது நமது பங்கு தந்தை ஜீவந்த பீரிஷ் அவர்கள்தான். தொலசொலையை வசிப்பிடமாக கொண்ட நான் கிருஷாந்தி ரத்தினபுரி மாவட்டத்தில் தொலசொலை ஊரிற்கு சேவை புரிவதற்காக வருகை தந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் சுமார் 7 வருட காலமாக மக்களுக்காக நிறைய சேவைகளை புரிஞ்சிருக்காரு. இன மற்றும் மத வேறுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் சகல வேலை திட்டங்களுக்கும் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காரு. குறிப்பா மாணவர்களின் கல்வி நலன்களை மேம்படுத்துறதுக்காக அவர் நிறைய கல்வி திட்டங்களை வழங்கிக்கிட்டு இருக்காரு இன்னும் வரைக்கும். அவ்வாறான ஜீவந்த பீரிஸ் அருட்தந்தையாரின் அவர் பற்றிய கருத்துக்களை மக்களும் பாடசாலை அதிபரும் எவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத நாம இப்ப இந்த காணொலி ஊடாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். මම මුලින්ම සේවය කරේ කුඩාගම රඹුක්කන දේවස්ථානයේ. මම අවුරුදු 7ක් කුඩාගම රඹුක්කන පල්ලියේ සේවය කරලා තමයි මට දොළොස්වලට එන්න අවස්ථාව උදා වෙන්නේ. හැබැයි ඉතින් මම දෙමළ එක වචනයක්වත් මම දන්නේ නැහැ. දෙමළ මට තේරෙන්නේ නැහැ. දෙමළ පුරක්වත් කියවන්න බෑ. ඉතින් ඒ නිසා මට උමනාවක් තිබ්බා දෙමළ භාෂාව කියවන්න කොහොමද ඉගෙන ගන්න ඕන කියලා. ඉතින් ඒ නිසා 2017 මම යාපනයේ ඌරාතුරේ කයිට්ස් කියන දුප්පතට ගිහිල්ලා අවුරුද්දක් හිටියා. ඒතරේ ගමේ ඉස්කෝලේ ඉංග්‍රීසි ඉගෙනුවා ස්විච්චාවෙන්. ඉතින් ඒ ගමේ ඉන්නකොට තමයි මම සාමාන්‍යයෙන් දෙමළ භාෂාව කියවන්න තේරුම් ගන්න ටිකක් ඉගෙන ගත්තා. ඊට පස්සේ තමයි 2018 තමයි මම මේ දොළොස්වල පල්ලියට එන්නේ. ඒ කාලේ එතකොට මේ පල්ලියේ ෆාදර් කෙනෙක් හිටියේ නැහැ. මෙහාට එන්න කවුරුත් හිටියේ නැහැ. හේතුව මේ තියෙන දුෂ්කරතාවයන් නිසා. ඒ නිසා තමයි මට කැමැත්තක් තිබ්බේ මම මේ දොළොස්වල ගමට ඇවිල්ලා මේ ගමේ අම්මලා තාත්තලා තරුණියෝ ළමයි එක්ක විශේෂයෙන් ළමයිගේ අධ්‍යාපනයත් එක්ක වැඩ කරන්න ඕන කියලා තමයි කැමැත්තෙන් ලොකු සතුටකින් මම මේ ගමට ආවේ. ඉතින් ඒ ගැන මට තියෙන ඇත්තම ලොකු සතුටක්. හේතුව අපිට මේ ගෙවිච්ච අවුරුදු 7 ඇතුළත අපිට යම් කිසි වෙනසක් මේ ගමේ විශේෂයෙන් ළමයිගේ ජීවිතවල ඉගෙන ගන්න ළමයිගේ ජීවිතවල ඉඳ කරන්න පුළුවන් වුණා. நான் தொலசொல பாரதித்தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் செல்வகுமாரன் பேசுகிறேன். எமது பங்கு தந்தை பற்றி சில கருத்துக்கள் கூறலாம் என நினைக்கின்றேன். எமது பங்கு தந்தை எமது பாடசாலைக்கு ஆற்றிய செயல்கள் அளப்பரியவை, அவை எண்ணில் அடங்காதவை. எமது பாடசாலையின் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் நோக்காக எமது பங்கு தந்தை 5 வருடங்களாக எமது பாடசாலைக்கு கணித பாடத்தின் மாணவர்கள் சித்தி பெற வேண்டும் என்ற நோக்கோடு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆசிரியருக்கு 30,000 ரூபாய் வீதம் கொடுத்து 5 வருடங்களாக அந்த சேவை செய்து வருகின்றார். அதை தொடர்ந்து செய்வதற்கு எமது பங்கு தந்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அது மாத்திரமன்றி எமது பாடசாலையில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக தொடர்ந்து பாடசாலை கற்றல் உபகரணங்களை ஒவ்வொரு வருடமும் எமது மாணவர்களுக்கு வழங்கி வைக்கின்றார். அது மட்டுமன்றி அயல் பாடசாலைகளில் இருந்து மாணவர்களை அழைத்து வந்து எமது பாடசாலை மாணவர்களுடன் மோட்டிவேஷன் செயலமர்வுகளை செய்கின்றார். எந்த வகையில் எமது பாடசாலை வளர்ச்சிக்கு எவ்வளவு
உதவ வேண்டுமோ அவ்வளவு உதவியும் எமது பங்கு தந்தை அவர்கள் செய்து வருகின்றார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எமது பங்கு தந்தை இப்பிரதேசத்தில் இருந்து வேறொரு பிரதேசத்துக்கு செல்வதென்பது எமக்கும் எமது சமுதாயத்துக்கும் எமது பாடசாலைக்கும் மாபெரும் இழப்பாகவே நான் கருதுகின்றேன். தொலசலையை வசிப்பிடமாக கொண்ட நான், எங்கள் பிதா அவர்கள், அன்பு தந்தை அவர்கள் எங்களை விட்டு இதை விட்டு செல்ல போகிறார். அதனால எங்களுக்கு சரியான மன வருத்தம். கொரோனா சீசன்ல எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி எங்களுக்கு தந்தார். அது மட்டும் இல்லாம நிறைய வீடு வசதிகளை செய்து கொடுத்தார். பாடசாலை பிள்ளைகளுக்கு உபகரணங்களும் கொப்பி புத்தகங்கள் எல்லாம் உதவி செய்தார். நன்கொடையாக எங்களுக்கு கொடுத்தார். நான் மட்டும் இல்லாமல் எங்கள் மக்கள் எல்லாமே ரொம்ப கவலையில் இருக்கின்றார்கள். அவர் கிடைத்தது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நினைக்கிறோம். ஃபாதர் இங்க இருந்து விலகி போறாரு. கொரோனா டைம்ல கூட எங்களுக்கு ஃபாதர் உதவி செஞ்சிருக்காரு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தோட்டத்துக்கு தொலசலை வசக்கொண்டும் நான் மகேந்திரன் பேசுறேன். அவர் ஏழ்பாடு கொரோனா டைம் நல்ல உதவி பண்ணியிருக்காரு. நன்றி. mereka terkonsumsi ketanganan Nabi mengikuti pada தொலசலையில் வசிக்கின்றோம். நாங்கள் எனது பேர் விஜயராஜா. ஃபாதர் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சார் கொரோனா காலத்தில். இயலாதவங்களுக்கும் உதவி செஞ்சார்கள். பாடசாலை பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவி செஞ்சார். ஃபாதர் இங்கிருந்து வேற ஒரு கவலையா இருக்கு. නොම්බරය අපි දන්නකෝ ಭಾರತೀපුරම් 12 වල නිවිති කළ මේ වගේ ගෞරවනීය ලිපිනයක් අපිට අවශ්‍යයි. ඒක නීතියෙන් අපිට දීලා තියෙනවා. නමුත් තාම මේක අපිට හදාගන්න බැරිලා තියෙනවා. අපි උත්සාහ කරනවා මේ ඉදිරි මේ මාසය ඇතුළත ඒක කරන්න. ඒක අපි ඔබෙන් ඉල්ලනවා. ඒකට උවමනාව ඇති කරගෙන ඒකට සහයෝගය දක්වන්න. ඒකට තමයි අද දවසත් අපි විශේෂයෙන් රැස්වීමක් තිබ්බා. ඒ නිසා ඉදිරි දවස්වල ඔබේ ගෙවල් ළඟට ඇවිල්ලා මේ අපේම සහෝදරයන් ඒ පිළිබඳව ඔබේ අදහස් නැත්නම් ඔබේ සහයෝගය බලාපොරොත්තු වෙනවා. 23 වෙනිදා සඳුදා අපි මේ ගමේ ඉන්න ගුරුවරු, තලේවරලා සහ නායකත්වය ගන්න අය එකතු වෙලා මේ ගමේ පාරවල් සම්බන්ධව සහ අපේ ගෙවල් වලට ලිපිනයක් අපි මැප් එකක් හදාගන්න අපි උත්සාහ කරනවා. ඒක තුලින් අපේ ළමයිට අනාගතේ හරි ඕනම තැනකට බය නැතුව යන්න පුළුවන්. වත්තේ ළමයි නෙමෙයි, වත්තේ මිනිස්සු නෙමෙයි, අපි 12 වල ගමේ මිනිස්සු කියන ඒ ගෞරවාන්විත අපේ ඇඩ්‍රස් එක අපිට ලබා ගන්න පුළුවන් වෙනවා. ඉතින් මම හිතනවා ඔබේ සහයෝගය ඒ සඳහා දක්වන්න. ඒ සඳහා අපි එකට වැඩ කරමු කියලා මම ආශා කරනවා. මම නිහඬ වෙනවා. ගොඩාක් ස්තුතියි ඔබ සියලු දෙනාට. ගොඩාක් සතුටු අත්දැකීමක් තමයි මේ 12 වල ගමේ මම ජීවත් වෙච්ච මේ අවුරුදු 7 ඒක තමයි මම මේ 12 වල ගමට ආවේ ලොකු බලාපොරොත්තුවකින්. හේතුව අපි දන්නවා මේ අපේ පාරවල් වල තියෙන අමාරුකම් නිසාම අපේ ගමේ ඉන්න මිනිස්සු කොච්චර දුක් විඳිනවද කියලා. ඒ වගේම අපේ ಭಾರತೀಯ ತಮಿಳ್ ವಿದ್ಯಾಲಯ
තියෙන අධ්‍යාපනික මට්ටම අපි දන්නවා ගොඩාක් වෙලාවට දුෂ්කරතාවයන් නිසා දරුවෝ මොනතරම් දුක් විඳිනවද කියලා. අද වෙනකොට අවුරුදු 7ක් විතර ගත වෙනකොට අපිට තේන දේ තමයි මේ ගමේ මිනිස්සුගේ ලොකු උවමනාවක් තියෙනවා වෙනස් වෙන්න, දියුණු වෙන්න. ඉතින් ಭಾರತೀಯ තමිල් විද්‍යාලයේ පේනවා ළමයි සාමාන්‍ය පෙළ විභාගය සමත් වෙනවා. ගණිත විෂය ඉස්සර ගොඩාක් ළමයි අසමත් වුණත් දැන් ගොඩාක් ළමයි ඒකෙන් හොඳට සමත් වෙලා උසස් පෙළ විභාග කරන්න රත්නපුර කහවත් වගේ ප්‍රදේශයන් වලට ගිහිල්ලා අද විශ්වවිද්‍යාලයට ගිහපු ළමයි ගොඩාක් ඉන්නවා දැන් මේ දොළොස්වල ගමේ. ඉතින් ඒ නිසා මට ගොඩාක් සතුටුයි ඒ දරුවන්ගේ අධ්‍යාපනය තුලින් දරුවෝ ඉදිරියට එන එක ගැන. ඒ වගේම අපේ ජනතාව එකමුතු වෙලා වැඩ කරොත් අපිට තවත් මේ ගමේ ලොකු වෙනසක් ඇති කරගන්න පුළුවන්. මේ වෙනකොට අපි මේ දොළොස්වල ගමේ ජනතාවට ඇඩ්‍රස් ලබා ගන්න අපි වැඩ පිළිවෙලක් යනවා. ඒකටත් උවමනාවක් තියෙනවා කියලා පේනවා. ඒතු අපිට ඇඩ්‍රස් එකක් ලිපිනයක් හරියට තිබ්බොත් තමයි අපේ තරුණයෙක් තරුණියෙකුට රැකියාවකට යන්න හරියට ඇප්ලිකේෂන් එකක් පුරවනකොට Tamanට ගෞරවාන්විත ලිපිනයක් ලබා ගන්න පුළුවන්. අපිට මොනවා හරි බහන්න සේවාවන් නැත්නම් ලියුමක් එනකොට ඒක හොඳ ලිපිනයක් තිබ්බොත් තමයි ඒකට ගෞරවයක් තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා අපි කොහොම හරි දොළොස්වල ජනතාවක් විදියට වත්ති මිනිස්සු කියන ඒ ලේබලයෙන් එළියට ඇවිල්ලා අපි දොළොස්වල ගමේ ජනතාව අවුරුදු ගාණක් තිස්සේ අපේ අම්මලා තාත්තලා ආච්චිලා සියලා මේ රබර් වත්තේ තේ වතුර වැඩ කරලා දුක් විඳලා තමයි මේ තත්ත්වයට සමාජය ගෙනත් තියෙන්නේ. ඉතින් අපිට පුළුවන් මේ සමාජය වෙනස් කරන්න කියලා මම විශ්වාස කරනවා. මට ඒ ගැන ගොඩාක් සතුටක් දැනෙනවා මේ දොළොස්වල ජනතාව ගැන. දැන් මට අවුරුදු 7ක් අවසාන නිසා මට මේ ගමෙන් තවත් ප්‍රදේශයකට දරණියගල මාලිබුඩ ගමට යන්න සිදු වෙනවා. ඒ අපේ කාලය අවසාන නිසා. ඉතින් ඒ ගැන ටිකක් දුකයි. නමුත් අනිත් පැත්තෙන් මට සතුටුයි මේ ගමේ වෙනසක් දකින්න හින්දා අපිට තව ගොඩාක් වෙනස් කරගන්න තියෙනවා. අපේ පාරවල් හැදෙන්න ඕන. අපේ ළමයිගේ අධ්‍යාපනය තව වෙන්න ඕන. ගමේ තියෙන කසිප්පු වගේ තියෙන මද්ද්‍රව්‍ය අවසන් වෙන්න ඕන. ඒ මොනොත් තමයි අපේ පවුල් වල සමගියක් ඇති වෙන්නේ. අපේ තියෙන ලයිම් කාමර වෙනුවට අපිට පර්චස් 20ක ඉඩමක හැම කෙනෙකුටම Tamante කියලා ගයක් හදාගන්න පුළුවන්. ඉඩමේ අයිතිය තියෙන Tamante ඔප්පුවක් භූමි අයිතිය තියෙන තත්ත්වයක් අපි උදා කරගන්න ඕන. ඒ සඳහා අපි දිගටම වැඩ කරමු කියන තමයි මම ඉල්ලා සිටින්නේ සියලු දෙනාගෙන්. நல்ல மனிதனாய் பிறப்பதும் நல்ல மனிதனாய் உருவெடுப்பதும் நல்ல சேவை தலைவனாய் அவதரிப்பதும் ஒரு நல்ல தலைவன் தந்தையாய் வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம். இனம் மதம் மொழி பாராமல் எமக்காக பாடுபட்டவர். எமது கிராமத்தின் முகவரியை மாற்றுவதற்கு பல கோணங்களுக்கு முன்னின்றவர். இவர் எமது ஊர் மக்களுக்கு ஆற்றிய சேவை வார்த்தைகளால் கூட கூற முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த உள்ளம் கொண்டவர். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி எமது கிராமத்து மக்களுக்கு கரம் கொடுத்து உதவியவர் அவர். எத்தனை யுகங்கள் மாறினாலும் எமது பங்கு தந்தையின் மக்களுக்கு ஆற்றிய அளப்பரிய சேவை மாறாது. ஃபாதர் இங்கிருந்து விலகி போறாரு. பாடசாலைக்கு ஆற்றிய சேவைகள் அளப்பரிய அவை என்ன இவர் தொலசொல எனும் கிராமத்தில் உயிர்த்த கிறிஸ்துவ ஆலயத்தில் 7 ஆண்டு காலமாக சேவை புரிந்து இப்போது நம்மை விட்டு பிரியாவிடை அழுகின்றார். இவர் எமது மக்களுக்கு மனித உருவத்தில் சேவை செய்த கடவுளும் ஆவார்.